பெரும்பாலும் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு தொகுதிகள் முக்கியம் இல்லை. நான் கடந்த தேர்தலில் கூட நம்ம அதான் சொன்னோம். பிஜேபி வீழ்த்துறதுக்காக மட்டும்தான் ஒரு அணியில் இணைஞ்சிருக்கோம், தொகுதிகள் கணக்கு இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி தொகுதிகள் உயர்த்தி கேட்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் மாறி இருக்குது. இது எதனால்? இல்லை, தொகுதிகளை பற்றி கவலைப்பட மாட்டோன்றது பொருத்தமான ஒரு இதாக இருக்காது. இந்த கொள்கை முடிவு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் உரிய பிரதிநிதித்துவம் இடம்பெற வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய நிலை. பாராளுமன்ற தேர்தலை, பாராளுமன்ற அரசியலை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த வகையில் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றங்களில் ஒரு கூடுதலான எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த வகையில் சிபிஎம்மும் ஒரு கூடுதலான இடத்துல இடம்பெற வேண்டும் என்பது தான் பொருத்தமாக. ஆனால் தொகுதியை பற்றி கவலைப்படலை அப்படின்லாம் நம்ம சொல்கிறது என்பது பொருத்தமானதாக இருக்காது. இது நம்ம தீர்மானகரமாக அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு 2026 தேர்தலுக்கு. ஆகவே அந்த அணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான அந்த முயற்சி என்பதும் உறுதியாக நாங்கள் முன்னெடுப்போம்.